நான் அந்த நபருக்கு பயனற்ற இருளின் செயலை செய்கிற நபர்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கலாம், ஆடை கொடுக்கலாம், உறைவிடம் கொடுக்கலாம். இப்படியெல்லாம் நான் ஒரு ஊனியல்பு அடிப்படையில் உறவு வைத்துக் கொள்ள உதவி செய்ய நமக்கு தடை இல்லை. எங்க தடை வருகிறது என்றால் ஆன்மீக உறவு. அதாவது நீனும் நானும் ஒரே நம்பிக்கை அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அங்குதான் அவனோடு நான் உறவு ஏற்படுத்திக் கொள்கிறேன். நீ செய்கிறதும் நான் செய்யறதும் ஒன்று, நீ செய்கிறதே நான் செய்கிறேன். இதெல்லாம் நான் சொன்னேன்னா, அதாவது ஜபத்தில் கடவுள் சார்ந்த நம்பிக்கையில் உள்ள கோட்பாடுகளில் உன் கோட்பாடும் என் கோட்பாடும் ஒன்று என்று நான் ஒப்புக்கொண்டால் அவனோடு உறவு வைத்துக் கொள்கிறேன். அதை சொல்கிறார். அதனால்தான் திருச்சபை எச்சரிக்கையாக என்ன செய்து வந்தது இந்த 2000 ஆண்டுகளாக என்றால், தப்பறையாளர்கள் இயேசுவின் பேர்ல தான் தப்பறை போதித்தார்கள், அவர்களை வெளியேறு என்று சொன்னது. ஏன்னா ஆன்மீக உறவு அவர்களோடு வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்ப நானும் அதே தப்பறையை போதிக்கிறேன், ஏற்றுக்கொண்டேன் என்றெல்லாம் பொருள்படும். ஆனால் நான் தெளிவாக என்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்த வேண்டும் என்றால் கடவுளிடம், இது மாதிரி தப்பான கோட்பாடு உள்ளவர்களோடு நமக்கு ஆன்மீக உறவு அப்படின்னா ஜபத்தில் ஒன்று கூட கூடாது. அப்ப அவங்களோட ஒன்று கூட இருக்கனா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக ஒன்று கூடுவீர்கள். அருங்குறை இயக்கத்தில் 100 பேர் கூடினால் அது 2 நபர்களாவது அந்த நம்பிக்கையை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்வார்கள். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பாராமீட்டர் இருக்கு. பாராமீட்டர்னா ஒரு அளவுகோல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர்களுடைய நம்பிக்கையை சேர்ந்தவர்களா நாம் என்று தெரிந்து கொள்ள அவர்கள் ஒரு அளவுகோல் வைத்திருக்கிறார்கள். அது என்ன அளவுகோல் என்றால் பிரைஸ் தி லார்ட். நான் பிரைஸ் தி லார்ட் சொன்னா அப்ப நீங்க நம்பாலே அப்படின்னு வராங்க. ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்கேன், மீண்டும் நான் சொல்கிறேன். தஞ்சையில் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருவர் பாஸ்டராக இருக்கிறார், என்னோடு படித்தவர் என்று சொல்லலாம். அந்த நபரை நீண்ட நாள் இடைவெளிக்கு பின்பு சந்தித்தேன். எப்ப என்றால் இந்த அருங்குறை இயக்கத்தில் நான் இருந்தேன் என்று சொன்னேன் அல்லவா, 1980 இருந்து ஒரு சில ஆண்டுகள் இருந்தேன் என்று சொன்னேன் அல்லவா. அப்பொழுது இந்த பிரைஸ் தி லார்ட் என்னை தாக்கி இருந்தது அல்லவா, தாக்கம். அந்த அருங்குறை இயக்கத்தின் தாக்கம் இந்த இடத்தில் இருந்த பொழுது அவர் என்னை பார்க்கிறார், பிரைஸ் தி லார்ட் என்று சொன்னார். நானும் பிரைஸ் தி லார்ட், இதுல என்ன தப்பு இருக்கு, உங்கள் மாதிரி தான், இதுல என்ன தப்பு இருக்கு என்று நினைத்து பிரைஸ் தி லார்ட் சொன்னேன். உடனே நீங்க நம்பாலே அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டார். ஒரு பாஸ்டர் என்றும் இருக்கிறார், அவர் தந்தையும் பாஸ்டர், அவருடைய குடும்பம் எல்லாம் பாஸ்டர்களை தான் செய்கிறது, உங்களுக்கே தெரியும், அது அவங்களுக்கு தொழில். அதுபோல் இவர் அப்பொழுது அங்கே சென்னையில் படித்துக் கொண்டிருந்தார், விவிலிய படிப்பு என்று சொல்லி. அப்ப எதுக்காக நான் சொல்றேன் என்றால், என்னை அவர் இனமாக அடையாளம் கண்டு அவர் அழைத்து செல்கிறார். அவருடைய கூட்டங்கள், அவருடைய அந்த படிக்கிற இடம், அதெல்லாம் அழைச்சிட்டு போய் நம்மால் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஏன்னா அப்ப கத்தோலிக்கர்களில் ஒருவர் பிரைஸ் தி லார்ட் சொல்வது என்பது ஒரு அரிதான சமாச்சாரம். அதை சொன்னேன் அல்லவா, முதல் 100-200 நபர்களுக்குள் நான் சேர்ந்தேன் என்று சொன்னேன் அல்லவா. அதனால் அவர் அப்பொழுது அருங்குறை இயக்கம் என்பது ஒன்று கத்தோலிக்க திருச்சொல் இருக்கிறது என்று அவருக்கு தெரியாத காலம். அவங்களுக்கெல்லாம் ஓரளவு இந்த லோக்கல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஸ்டர்களுக்கெல்லாம் தெரியாத காலம். அது மாதிரி அறிமுக நேரம் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுதான் உறவு. அவர் அதுக்கு முன்பு என்னுடைய நண்பராக இருந்தார், பின்பும் நண்பராக இருக்கிறார். இந்த உறவு முறித்துக் கொள்ள அவர் சொல்லவில்லை. புரிஞ்சுக்கணும் பவுலடியார். அவரோட கூட சேர்ந்து அவர் ஜபத்துக்கு போறது, அவர் என்னெல்லாம் அழைப்பார், அவருடைய ஜோப வாங்க, ஒரு செய்தி கொடுங்க, வர ஞாயிற்றுக்கிழமை வாங்கன்னா கூடுவார். அப்ப அது மாதிரி எல்லாம் நான் போய் சொல்லும் பொழுது நான் அங்கே உறவு வைத்திருக்கிறேன். ஏன்னா நான் போய் அங்கே செய்தி கொடுத்தா என்ன செய்யணும், அவர் சிந்திக்காமல் கூப்பிட்டு விட்டார். பிரைஸ் தி லார்ட் சொன்னேன் என்ற ஒரே காரணத்திற்காக நான் அவருடைய கருத்தையே சொல்ல போகிறேன் என்று நினைத்து செய்தி கொடுக்க அழைத்தார். ஆனால் உண்மையில் அங்கே சென்றால் நான் என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்றால் இதைதான் சொல்ல வேண்டும். எதை சொல்ல வேண்டும், நீங்களெல்லாம் இருளின் செயல், பயனற்ற இருளின் செயலை செய்கிற திருச்சபை அப்படின்னு சொல்லி நான் செய்தி சொல்ல ஆரம்பித்தால் அங்கே கல்லடி தான் விழும். அங்கே கல்லடி மாதிரி, அதாவது ஏசுவார்கள் அப்படின்னு வச்சுக்கோம். அப்ப ஏசும் செயலை அவர்கள் செய்தால் நான் மீட்கப்பட்டவன், அதாவது அவங்களோட உறவு அற்றவன். அதனால் அவர்கள் ஒத்து போற மாதிரி நான் செய்தி சொன்னால் அவர்களோடு உறவு வைத்திருக்கிறேன் அப்படின்னு பொருள். எல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த உறவு வைத்துக் கொள்வது என்றால் என்ன, ஒரு பெந்தோஸ் பாஸ்டரை கத்தோலிக்க குரு பார்க்கிறார். அப்ப வாங்க சாப்பிடுங்க, வாங்க டீ சாவோம், இல்லாட்டி ஏதோ ஒன்று சொல்லி பேசினார், அது தவறில்லை. ஆனால் அவர் பிரைஸ் தி லார்ட் சொல்லும் பொழுது இவர் எதிர்த்து பிரைஸ் தி லார்ட் சொல்லிவிட்டால் அவரோடு ஆன்மீக உறவு வைத்திருக்கிறார். அதை தலையில எடுத்து பாருங்க. நம்ம கத்தோலிக்க குரு அவரை பார்க்கிறார், மரிய வாழ்க என்று சொல்கிறார். அந்த பாஸ்டர் மரிய வாழ்க சொல்வாரா? அதுல என்ன தவறு இருக்கிறது?
ஒரு நபரை வாழ்த்துகிறோம், அதில் என்ன தவறு இருக்கிறது என்று பார்க்கிறார். ஏன் அவர் பார்ப்பதில்லை? ஏனென்றால் அவர் இந்த உறவு வைத்துக் கொள்ள வரவில்லை, ஆன்மீக உறவு வைத்துக் கொள்ள ஒரு கத்தோலிக்க குருவை தேடி வரவில்லை. வேற ஒரு உதவி கேட்டு வர்றார். 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவோமா, இல்லாட்டி இந்த அரசியல் போராட்டம் நடத்துவோமா, அது பண்ணுவோமா, அது பண்ணுவான்னு கேட்டு வரலாம். அந்த உறவு குறித்து பவுலடியார் சொல்லவில்லை. எந்த உறவு? ஆன்மீகத்தில் உறவு வைத்துக் கொள்ளாதீர்கள். அதை பார்ப்போம்.